வீடியோ பாருங்களேன். வெரைட்டியான வாழைப்பழங்கள். தேவன் வெரைட்டியான வாழைப்பழங்களை யாருக்காக உண்டாக்கியிருக்கிறாரு? நமக்காக உண்டாக்கியிருக்கிறாரு. ஏன்னா ஆண்டவர் எப்படின்னா, என் பிள்ளைய நான் படைக்க போகிறேன், அவன் இந்த பூமியில் சும்மா இருக்கக்கூடாது, அவன் சாப்பிடணும், சாப்பிட்டு நல்ல பலனாக இருக்கணும் அப்படிங்கிறத அவர் நினச்சிட்டு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பழைய கஞ்சியாக இருந்தால் இந்த பழைய கஞ்சியை சாப்பிட்டுக்க, இதான் இருக்குது இன்னைக்கு அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் ஆண்டவர் விடலை. என் பிள்ளை ஒரு வாழைப்பழம் எடுத்து சாப்பிட்டானா அதில் அவனுக்கு வகையான உண்டு பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே பாருங்களேன், ஆண்டவர் வகையான வாழைப்பழங்களை நமக்காக படைச்சிருக்கிறாரு. தேன் வாழை, பூ வாழை, செவ்வாழை, இப்படியே எனக்கு தெரியாத எத்தனையோ வாழைப்பழங்கள்லாம் இருக்குது. அத்தனை வாழைப்பழங்களையும் தேவன் நமக்காக உண்டு பண்ணி வச்சிருக்கிறாரு. சும்மா நம்ம பார்வையில் பார்க்குற இந்த படைப்பே இப்படி இருக்குன்னா, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் அப்படிதானே இருக்கும். வகையான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஆமாங்க. ஆவியின் கனிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அன்புங்கிற ஒரே கனியோடு நமக்கு விட்டுவிடலை. அங்கே சந்தோஷம், சமாதானம், சாந்தம், அடுத்து ஸ்தோத்திரம், இச்சை அடக்கம், விசுவாசம், நற்குணம் அப்படிங்கிறதான 9 வகையான ஆவியின் கனிகளை நமக்கு கொடுத்துருக்காரு. ஏன்? நம்மளே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணுங்கிறதுக்காக இல்லை, மற்றவர்களுக்கு அதை கொடுக்கும்படியாக. நாமும் இந்த ஆவிக்குரிய, அதாவது விதவிதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாமும் சாப்பிடணும், மற்றவங்களுக்கு கொடுக்கவும் செய்யணும். இப்படிப்பட்ட விதவிதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் ஏன் பெற முடியாமல் இன்னும் அதை ஏன் வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சிருக்கிறோம்னா, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, ஆண்டவரை நம்ம வெளிப்படுத்துறதும் இல்லை. ஆண்டவருடைய படைப்பை மட்டுமல்ல, அவர் கொடுத்தாங்கன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் அந்த ஆவியின் கனிகளையும் நம்ம ருசி பார்க்கணும். அப்பொழுதுதான் தேவனுடைய மகிமையை நம்மளால உணர முடியும். ஆகவே பிரியமானவர்களை, உங்க எல்லாருக்குமே ஆசீர்வாதம் இருக்கு. ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிங்க, ஆண்டவரை ரொம்ப விசுவாசிங்க, ஆவியின் கனிகளை எடுத்து சாப்பிடுங்க. அல்லல்ல குறையாத, என்ன சொல்றது, தித்திக்கிற தேன் போன்றதான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவியின் கனிகளை உண்போம், மற்றவர்களும் கொடுப்போம், வகையான வாழைப்பழங்களை போல.